அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். ஆல்மோஸ்ட் நம்ம 126வது அப்டேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன் இன்னும் இந்த அப்டேட்டை நம்ம முடிவு பெறல அப்படின்னா, அங்கே இன்னும் முடியிற மாதிரி தெரியல. பேச்சுவார்த்தையில் பல கட்ட இழுபறிகள். அந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது கரெக்டாக 9:30 இந்த செகண்ட் இந்த நொடி வரை ஈரானில் இருக்கக்கூடிய 2 நபர்கள், அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்களும், ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர்களும் வரல. இன்ன வரைக்குமே வரல. அதற்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? கிட்டத்தட்ட புறக்கணிக்கிறாங்களா? மறுபடியும் ஆயுத குவியல்கள் குவித்து கொண்டிருக்கிறார்களே, மறுபடியும் ஈரானை நோக்கி எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறதே, இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், பாகிஸ்தான் திடீர்னு இஸ்ரேல் மீது கடுமையான வார்த்தைகளை சொல்கிறாங்க. இந்தியாவும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வரம்பு மீறி ஓவராக நம்ம அமெரிக்கா நம்ம பக்கம் இருக்குன்றனால பேசுகிறாங்களா? அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, தாக்குதல்கள் என்ன, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல், திடீர்னு சவுதி அரேபியானுடைய யான்பு அந்த முக்கிய பைப்லைன், ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் அது தாக்குதல், இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டே இருக்கிறது. சில பதற்றங்களும் அங்கங்கே தொற்றி கொண்டு தான் இருக்கிறது. வாங்க நண்பர்களே, இந்த அமைதியான பூ உலகில் நோக்கி செல்கிறோமா இல்லை யுத்தத்தை நோக்கி செல்கிறோமா என்று விளங்கவில்லை என்றால் உங்களுக்கு இந்த பதிவு விளக்கிவிடும். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் சரி பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அமைதி பேச்சுவார்த்தையை நடக்கிற இடம் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத். சும்மா ஃபுல் டைட் செக்யூரிட்டி, பயங்கரமாக யாருமே உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லாக்டவுன் கண்டிஷனுக்கு பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3 நபர்கள் வந்துட்டாங்க. அமெரிக்கானுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள், ஜெரால்டு குஷ்னர் அவர்கள், ட்ரம்ப்போட மருமகன், அப்புறம் அவங்களோட விக்ஸாப் அவர்கள், 3 பேருமே வந்துட்டாங்க. வழக்கமாக விக்ஸாப், ஜெரால்டு குஷ்னர் அவர்கள், இவங்க 2 பேருமே இருந்தாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் வராது. ஏன்னா ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் அவர் பிறந்ததே இஸ்ரேல் தான். அவர் ஃபுல்லாக பக்கா ஜூஸ் அவர். அதனால் இது இஸ்ரேலுக்கு சாதகமாக போயிடுமான்ற தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பத்துலேருந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு அவர் மீதும் பெரிய விமர்சனம் வைத்ததுனால தான் அவர் ஜேடி வான்ஸ் நீங்கள் போங்க பண்ணார். பட் அவரை விட இவர் மேலே பயங்கரமான ஆள் அவர். அதனால் மிக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தொற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நொடி வரை டைம் 9:30, 10 மணி வரைக்குமே ஆல்மோஸ்ட் வரல. ஈரான் தரப்பிலிருந்து எந்த அறிவிப்புமே வரல. ஒருவேளை இதுக்கப்புறம் வராங்களான்னு தெரியல. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னும் ஒரு 10 பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் ஈரான் தரையிறங்கின மாதிரியே தெரியல, ஆனால் இவங்க சொல்கிறாங்க, ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக வரலன்றாங்க. மேபி இதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக வந்திருக்காங்களா இல்லை புறக்கணித்திருக்கிறாங்களான்றது உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கே தெரிந்துவிடும் அதை பற்றின தெளிவான விளக்கங்கள். ஏன்னா நேற்றே ஈரானில் 2 விதமான ரியாக்ஷனை பார்த்தேன். ஒரு பக்கம் வெற்றி கொண்டாட்டம், வெளியே கொண்டாடுங்களே, இடையிலே கொடிய ஆட்டங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே எப்படி வேட்பாளர்களுக்கு பெரிய அளவுக்கு மக்கள் அலையாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஈரானில் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் மக்கள் அலையாக இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வெற்றி பெற்றுட்டோமாரா அப்படின்ற மாதிரி செலிப்ரேஷன். ஆனால் இன்னொரு இடத்துல அந்த அராக்சி அவர்கள் இருக்கின்ற ஒரு சில பகுதியில் ஒரு சில கல்வீச்சுகள் நடக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது, நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க, தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க, அந்த தாக்கல் நடத்துகிற வரைக்கும் நீங்கள் கலந்துக்க கூடாதுன்னு ஒரு சில எதிர்ப்புகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒன்று. 2வது சம்பவம், இப்போதான் ஃபஸ்ட் டைம் இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற ஒரு சில நபர்களை ஹோம்லேண்ட் டிஃபெண்டர் ஆர்கனைசேஷன் ஒரு குரூப் சுட்டு கொண்டிருக்காங்க ஒரு 3 பகுதியில் ஈரானுக்குள்ளார. ஒரு மேலே இந்த மாதிரி உள்ள கஜாமுஜான் வேறு ஏதாவது உள்ளே இறங்கி பண்ணுறாங்களான்ற இன்னொரு ஆங்கிலும் பார்க்க முடிகிறது. பட் அது சின்ன சின்ன விரிசல்கள், உள்நாட்டுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை கொண்டு நம்ம பேச்சுவார்த்தையோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால் பாசிட்டிவாகவே நினைப்போமே என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு. ஆனால் கவாஜா ஆசிப் அவர்கள் நேற்று பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லெபனானில் தனது இனப்படுகொலையை அரங்கேற்றும் தீய சக்தியான இஸ்ரேல். என்னப்பா தூய சக்தி தீய சக்தின்லாம் பேசுகிறீங்க? ஒருவேளை தமிழ்நாட்டோட அரசியல் அங்கே வரைக்கும் போயிடுச்சா என்ன? இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுப்பா. மனித குலத்திற்கே ஒரு சாபக்கேடு என கண்டித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப். அவர் இஸ்ரேலை மட்டுமே இது பண்ணல, இந்தியாவும் சேர்த்து தான் சொன்னார். நம்மளுக்கு வாழ்நாள் எதிரிகள், பாகிஸ்தானுக்கு எதிரிகள் 2 நாடுகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால், ஒன்று இந்தியா, இன்னொன்று இஸ்ரேல். அதில் எப்போவுமே நாங்கள் அதில் பின்வாங்கவே மாட்டோம், குறித்து வைத்து கொள்ளுங்கள்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினாங்க. நேற்று இந்தியாவிலிருந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க. ஒரு தீவிரவாதத்தை வளர்த்துக்கின்ற நாடு, தீவிரவாதத்துக்கு துணை புரிகிற நாடெலாம் அந்த வார்த்தையை பேசலாமன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதே வார்த்தையை தான் இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க.
அமைதிக்கான மத்தியஸ்தம் கூறும் ஒரு நாடு யூதர்களின் அழிவுக்கு அழைப்பு விடுப்பது என்பது இத்தகைய பயங்கரவாதிகளிலிருந்து எங்களை தற்காத்து கொள்வதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பதிலடி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் அதை கொண்டு வந்து பாகிஸ்தான் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒரு தீவிரவாதத்தை ஸ்பான்சர் பண்ணி வளர்த்துக்கின்ற நீங்களே ஒரு மினி தீவிரவாதிங்க தான். நீங்கள் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களான்ற மாதிரியான வார்த்தை மோதல்கள் அதிகமாகிவிட்டது பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்குமே. ஏன்னா நேற்று ஐநாவில் பாகிஸ்தான் மறுபடியும் சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப கண்டிஷனலாக சொல்கிறாங்க. நான் இறுதியாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் லெபனான் மீது தாக்கல் நடத்துறதை நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கை கொடுத்தோடனே இஸ்ரேலுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நாங்கள் இண்டிவிஜுவலாக நடத்திக்கிறோம், தொடர்ந்து எங்ககிட்ட லெபனான் பேசிட்டு தான் இருக்காங்க, இனி நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை, டைரக்ட் 1-to-1 ஸ்பீச் மட்டும்தான். ஒரு டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நேற்று இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில். ஒரு 4 பேர் கொண்ட குழு மேபி லெபனான்லேருந்து இன்றைக்கி வராங்கன்னு நினைக்கிறேன். வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க. எனக்கு 2 கொள்கை தான் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஹெஸ்புல்லா முழுமையாக ஆயுதங்களை சரண்டர் பண்ணணும், அது எங்களோட மேற்பார்வையில் இருக்கணும், நாங்கள் உங்களுக்கு களத்தில் இங்கே இராணுவத்தை உள்ளே இறக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 4 அக்ரிமெண்ட் மேலே போட்டிருக்கோம் லெபனானுக்கும் நம்மளுக்கும். அந்த 4 அக்ரிமெண்ட்லாம் ஒன்று சேர்த்து, இது ஒரு 5ஆவதாக கூட வச்சுக்கோங்க, இந்த 5 அக்ரிமெண்ட்டு ஒன்று சேர்த்து அமைதியான வழியில் செல்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஐநானுடைய பீஸ் கீப்பர் கொண்டு வந்து சென்ட்ரலில் இந்த லிட்டானி ரிவர் பக்கம் வைக்கிறாங்க. பட் இந்த ஐநா பக்கத்தில் தான் ஹெஸ்புல்லானுடைய மிக முக்கியமான பதுங்கு குழிகள் இருக்குது, ஆயுத குடோன்கள் இருக்குது, அங்கே தான் தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ இவங்க கொண்டு வந்து நிலைநிறுத்தப்படுகிற அந்த ஐநா அமைதிப்படை குழு இருக்குல்ல, அமைதிப்படை குழுவுக்கும் ஹெஸ்புல்லாவுக்குமே பெரிய லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்பு அவங்க லெபனானுடைய இராணுவம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் முழு கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டோம், சதன் லெபனான் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொன்னாலும் பெரும்பாலான தாக்குதல் அந்த பகுதியிலேருந்து தான் வந்திருக்கு. அதனால் யாரையும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை, நாங்கள் இங்கே தனியாக பேசிக்கிறோன்ட்டாங்க. நீங்கள் இந்த யுத்தத்தை கொண்டு வந்து ஈரானோட நீங்கள் கலந்துக்காதீங்க, உங்கள் தனி சாப்டர் இது, நாங்கள் தனி சாப்டர், நாங்கள் தனியாக டீல் பண்ணிக்கிறோம், எங்களை விட்டுருங்க, எங்கள் டீலிங்கே வேறு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போ இந்த டீலிங்கே வேறு அப்படின்னும் போது தாக்குதல்கள் ஏதாவது குறைந்திருக்கிறதா அப்படின்னா, இது வந்து இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க. இஸ்ரேல் ஏன் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த சாட்டில் ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் மஞ்சள் கலராக இருக்கிறது ராக்கெட் அட்டாக்கு, அது கீழே இன்னொரு கலர் இருக்கிறது மிசைல் அட்டாக், ஆன்டி டேங்க் ஃபயர், ட்ரோன் அட்டாக், மார்டர் அட்டாக், டைரக்ட் என்கேஜ்மெண்ட்டு, எஃபிவி ட்ரோன் அட்டாக்னு சொல்லிட்டு பல பிரிவுகளாக பக்கத்தில் நடத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அதில் அதிகபட்சமாக மார்ச் 25ஆம் தேதி 98 அட்டாக் நடத்தியிருக்காங்க. மார்ச் 26ஆம் தேதி 91 அட்டாக்கு. மறுபடியும் ஏப்ரல் 7ஆம் தேதி பாருங்கள் 94 அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நிறுத்தினாங்க. மறுபடியும் இன்றைக்கி காலையிலிருந்து ஹெஸ்புல்லா வந்து ஒரு சில தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஒரு இடத்துல டைரக்ட் ஹிட்டுனாங்க, மீதி இடத்துல நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்திட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இஸ்ரேலும் இந்த வீடியோ பதிவு பார்க்க முடியுது. அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் முன்னேற ஒவ்வொரு கிராமங்களாக அழிச்சிட்டே போகிறாங்க. மறுபடியும் அந்த கிராமங்கள் வரணும் அப்படின்னா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் கூட வரணுன்ற அடிப்படையில் அவங்க அடிக்கிறாங்க ஃபுல்லாகவே. ஏன்னா இது லெபனான் அரசாங்கம் பண்ணிய தவறு, தொடர்ந்து அங்கே ஹெஸ்புல்லா நிலைகள் இருக்கிறது. ஹெஸ்புல்லா நிலைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல மக்களால். அதனால் மறுபடியும் மற்றொரு காசாவாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தாக்குதல் என்பதும் நேற்றும் நடந்தது. நபாட்டேயான்ற பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல், மற்றும் ஒரு 4 இடத்துல தாக்குதல், 10 ராக்கெட் லான்ச்சர்ஸ் மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நாங்கள் வந்து அழிச்சிட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல்கள் என்பது பதிலுக்கு அவங்க நடத்தும்போது பென்குரியன் விமான நிலையம் முழுமையாக மூடப்பட்டிருந்தது, அவசர கால அழைப்புமே வந்து விடப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே அமெரிக்க நிலைகள் எர்பில் இருக்கு இல்லையா, எர்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது திடீர்னு ஒரு ட்ரோன், ஒரு 10க்கும் மேற்பட்ட ட்ரோன் அனுப்பப்பட்டதாகவும், உடனே அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. பட் ஒன்று டைரக்ட் ஹிட்டுன்னு சொல்கிறாங்க அங்கே தொடர்ந்து. அது இல்லாமல் அங்கே எர்பில் விமான நிலையத்திலையும் சரி, அங்கே விக்டோரியா ஏர்பேஸ்லையும் தொடர்ந்து ஆயுதங்கள் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈராக் ரெசிஸ்டன்ஸும் சரி, அங்கே ஈராக்கிலும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. ரைட்டு. அப்போ இன்னொரு பக்கம் வந்து தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையல. இதில் பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு முழுமையாக சொல்லப்பட்டிருந்தா கூட நேற்று வெறும் 8 தான் அனுப்புனாங்க. 8ல் இந்தியானுடைய 1 எல்பிஜி டேங்கர், மீதி எதுவுமே அனுப்பலை. ஒரு சில கேஸ் டேங்கர்லாம் வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு.
இந்த 8 அனுப்புனதுலேயும் வந்து டோல் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 பில்லியன் பக்கம் 2 பில்லியனில் சாரி 2 மில்லியன் 2 மில்லியன் பக்கம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 2 மில்லியன் அப்படின்னும்போது அவங்க ஆனுவலாக 100 பில்லியன் மேலே வருமானம் வந்துடும். இது வேறு லெவலில் ஈரானை கொண்டு போய் சேர்த்திடும். ஈரான் இதுவரை இல்லாத ஒரு புது யுக்தியை தனது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இதை வந்து அமெரிக்கா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் உடனே எக்ஸலத்தில் என்ன போட்டிருந்தாருன்னா, ஈரான் இஸ் டூயிங் எ வெரி புவர் ஜாப், டிஸ்ஆனரபிள் சம் உட் சே. ரொம்ப பேடாக நடந்துக்கிறீங்க, நிறைய பணம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஆயில் வரதுக்கெல்லாம் வந்து இது அக்ரிமெண்ட்டில் இல்லை, உடனடியாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நாங்கள் தாக்கல் நிகழ்த்த வேண்டிய வரும்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருந்தாங்க. இதில் எப்படி ஈரான் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்டிவ் பண்ணுறாங்கன்னா, மற்ற பகுதியெல்லாம் வந்து மிதக்கும் கன்னி வெடிகளை இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த லார்க் தீவு, குஷம் லார்க் தீவுக்குள்ளே அந்த பச்சை கலர் கோடு இருக்குது பாருங்களா, அந்த பச்சை கலர் கோடு அந்த பக்கம் வழியாக கடந்து போனால் மட்டும்தான் அதால் கடந்து போக முடியும், எந்த கப்பலாக இருந்தாலுமே. இடையில் இந்த லாக் தீவு ஃபுல்லாக வந்து ஃபீஸ் டைம் டேங்கர் டேரிஃப்னு இருக்குது பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக கன்னி வெடிகள், அதாவது மிதக்கும் கன்னி வெடிகளை மிதக்க விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. போனால் கப்பல் வெடிச்சணும், நாங்கள் பொறுப்பு இல்லைன்றாங்க. நீங்கள் இந்த வழியில் வந்தால் மட்டும்தான்னு வெளிப்படையாகவே மிரட்டுறாங்க. அது இன்னுமே ஒரு சில கப்பல்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. இதில் நேற்று ஓமன்லேருந்து ஒரு கப்பல் மட்டும் அப்படியே ஓரமாக பச்சை கலரில் வந்து சேர்ந்துருக்கு. அதாவது வெசல்ஸ் என்ட்ரிங் த பர்ஷியன் கல்ஃப்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விழுந்திருக்கு. மீதி எல்லாமே அவங்க டோல் போட்டு வசூல் பண்ணி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நேற்று அவங்களுடைய சேர்மன், ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கமிஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எங்களுடைய கண் பார்வையிலிருந்து எதுவும் விலகவும் முடியாது, அகலவும் முடியாதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். இனி ஒவ்வொரு கப்பலாக இருந்தாங்களும் சரி, இனி ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் இத்தனை நாள் விட்டு வச்சுட்டோம், இனி முழுக்க முழுக்க அது எங்களை சேரும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் உள்ள இருக்கிற மீனே நீந்தணுனாலும் எங்ககிட்ட கேட்டுட்டு தான் ஏன் நீந்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சுறா மீனே அந்த பக்கம் வந்தால் கூட அலோ ஈரான் கொஞ்சம் நீந்திக்கிட்டோமா அந்த ஏரியாவில் அப்படின்னா போ அப்படின்னா தான் போகுமா. அந்த அளவுக்கு முழு கட்டுப்பாடை நாங்கள் எடுத்துட்டோம், இனி அது சர்வதேச கடல் பகுதி கிடையாது, அது ஈரானுடைய கடல் பகுதி அப்படின்றாங்க. உடனே இந்த இடத்துல ஐநா அக்கார்டிங் டு லா 138 139B AG 2G 3Gன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லா படி இந்த மாதிரி கடல் பாதையை வந்து தனது பாதையை ஆக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, ஒரு நாட்டோட கடற்படை ஓரமாக 30லேருந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வரைக்குமே அந்த நாட்டுக்கு சொந்தம் கடற்கரை. அது வந்து சர்வதேச விதிகளுக்கு ஒன்று. இப்போ இந்த இடத்துல பெருசாக எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா, இங்கிலீஷ் சேனல்னு ஒன்று இருக்குது. யூகேவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் இங்கிலீஷ் சேனல் இருக்குது. அந்த இங்கிலீஷ் சேனல் வந்து சர்வதேச கடற்பாதை தான். அந்த சர்வதேச கடல் பாதையில் ஒரு 25 நாளைக்கு முன்பு ரஷ்யா வந்து ஒரு கப்பல் அனுப்புகிறாங்க. அந்த கப்பலை வந்து யூகே போய் சிறைப்பிடிக்கிறாங்க. என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா, இது நாங்கள் பொருளாதார தடை விதிச்சிட்டோம். அது சர்வதேச மன்றம் ஐநாவில் அந்த பொருளாதார தடை விதித்தாங்களான்னா கிடையாது. ஈரான் தனிப்பட்ட முறையில் ஒரு பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. அப்போ ஈரானில் யூகே அந்த பொருளாதார அடிப்படையில் அந்த கப்பலை பிடிச்சி வைக்கிறாங்க. இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா வந்து அடிஷ்னலாக 2 போர்க்கப்பல்களோடு அனுப்ப போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே பதற்றமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் சர்வதேச கடல் பகுதியில் நீங்களாக ஒரு தடையை போட்டு ஒரு கப்பலை பிடிச்சி வைக்கிறீங்க, அது கரெக்டு, அது நியாயம் இல்லையா? இப்போ இதே இடத்துல ஈரானுக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அது தப்பு இல்லை. யாராக இருந்தாலும் நியாயம் தானே. நாட்டாமை பொசிஷனில் இருந்தாலும் நம்ம நாட்டாமைக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குமா இல்லையா? சொல்லுங்கள். யூகே இந்த இடத்துல ஒரு தவறு செஞ்சுட்டு சர்வதேச கடல் பகுதியில் நீங்கள் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு கேட்டால் நாங்கள் தடை விதிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்போ அதே தானே ஈரானு சொல்லுவாங்க. நாங்கள் தடை விதிச்சிட்டோம், எங்களுக்கு எதிராக செயல்படுகிற, எங்களை அத்துமீறி தாக்கல் நடத்தப்படுகிற அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் பொருளாதார தடை விதிக்கிறோம், எங்களை மீறி நீங்கள் எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிற நியாயம் தானே. அது இல்லாமல் அவங்களுடைய எல்லை பகுதியிலேருந்து 30-35 கிலோமீட்டர் வரைக்கும் தானே இருக்குது. இது எப்படி நீங்கள் சர்வதேச சட்டங்களை மீற முடியும்னு சொல்ல முடியும்? ஸோ அக்கார்டிங் டு லா படி ஈரானுக்கு பாயிண்ட் இருக்குது பாஸ், பாயிண்ட் இருக்குது. ஏன் நான் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கிறிஸ்டார்மர் அவர்கள் வந்து தனது நிலைப்பாடை வந்து மாறி இருக்கிறார். கண்டிப்பாக அவர் மாற்றுவார்னு ஏற்கனவே அதன் அடிப்படையில் தான் 31 நாடுகளோட கூட்டமைப்பை கூட்டினார் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்க. ஏன்னா நேரடியாக யூகே வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை யுத்த காலத்தில் கலந்துக்கிட்டாவோ அது டேஞ்சர் ஆகிடும், அவங்க நாட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகிடும். அது வந்து மினி ஒரு பாகிஸ்தான் இல்லையா, அதனால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இது வேறு விதமாக கொண்டு வரனாலும் 31 நாடுகளை கூப்பிட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பேச்சுவார்த்தை மூலயமாவா
இல்லை கொண்டு வரலாமான்ற மாதிரி சொல்லப்பட்டது. நேற்று மார்க் ரூட்டி அவர்கள் போயிட்டு ட்ரம்ப்பை சந்திச்சார் இல்லையா, ட்ரம்ப் அவர்கள் ரேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. காலேஜில் இந்த ஃபஸ்ட் இயர் பசங்களை ரேக்கிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளம்பு, இன்னும் 2 நாளில் எனக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நேட்டோ நாடுகள் வர்ற மாதிரி இருந்தால் என்கிட்ட வந்து பேசு, என்ன கண்ணு முன்னாடி நிற்காது, அங்கே காஃபி ஏதாவது கொடுப்பாங்க, குடிச்சிட்டு போயிட்டே இருன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டார், வெளியே வந்து இந்த பூ உலகில் அமைதி மலர்வதற்கு பெரிய பங்கு வகித்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எனது மனமார்ந்த நன்றி, நேட்டோ நாடுகள் உங்களுக்கு துணை புரியும்லாம் சொல்லிட்டு, நேட்டோ நாடுகளுடைய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நிச்சயம் நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்றே ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் வருன்னு வறுத்துட்டார். ஆல்மோஸ்ட் வந்து அவரும் மனசு மாறிக்கிட்டார். ஓகே ஓகே ஒன்று அனுப்பலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2-3 நாடுகளில் தான் கொஞ்சம் பிசுறு தட்டுது அவங்களுக்கு. அதுவும் இப்போ ரீசெண்டாக அந்த பக்கம் ஸ்பெயின் கொஞ்சம் பிசுறு தட்டிகிட்டு இருக்கு. அது இன்னும் இத்தாலி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் திடீர்னு கெஸ்டார்மர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவைப்படும் பட்சத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் போர்க்கப்பல்களை அனுப்பி கூட மீட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அமெரிக்கா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, ஏன்னா அமைதி மூலயமா ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே கிடைக்கலன்னும் போது நாங்கள் அங்கே வரலாமே அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பிட்டை போட்டு விட்டார். இப்போ அப்போ ஈரான் சொல்லப்படுகிற கருத்துக்களும், அப்போ இனி நடக்கக்கூடிய கருத்துக்களும், அது இல்லாமல் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் போன்ற பத்திரிகைகள் தொடர்ந்து அமெரிக்காவை அவமானப்படுத்துகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க. ஏதோ முழுக்க ஈரானே ஜெயிச்ச மாதிரி நீங்கள் பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கீங்க. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது, அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதுலாம் நாங்கள் தெளிவாக எங்களோட மேற்பார்வையில் இருக்கும். வருங்காலங்களில் அங்கே ரெஜிம் சேஞ்ச் இருக்கும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காது, இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது இல்லாமல் அமெரிக்கா எந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாது. ஸோ இந்த புரளியான செய்திகளையும் போலி செய்திகளையும் மக்களிடம் பரப்புவதை நிறுத்துங்கள், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு நம்ம வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் மறுபடியும் ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம சுற்றி வளைச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுது பாஸ், ஆல்மோஸ்ட்டு இந்த தடவை நேட்டோவையும் உள்ளே கொண்டு வந்து விடுறதுக்கு தான் அந்த ஒரு கேப்பா, ஒரு டைம் கொடுக்குறாங்களா அப்படின்னா இன்னொரு கேப்பையும் நான் பார்க்க முடியுது. இந்த பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவுகள் மறுபடியும் மிடில் ஈஸ்ட்டை நோக்கி சாரையாக ஆயுதங்கள் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு இறக்குறாங்க. போர்க்கால அடிப்படையில் அவங்க வான்தடுப்பு சாதனங்களும் ரேடார் சிஸ்டத்தையும் வந்து ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுமே அந்த கேப்பை பெரிய அளவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அப்போ இவங்க மட்டும்தான் ஆயுதங்கள் இருக்கிறாங்களான்னா, நேற்று சீனாவில் இருந்து கூட 2 பெரிய அளவுக்கான ஒரு கார்கோ விமானங்கள் போய் இறங்கியது. மேபி ஆயுதங்களாக கூட இருக்கலாம், பட் இவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. சீனாவுக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை நாள் ஒரிஜினலாக ஈரான் தான் அடித்தாங்க, பட் சீனாவை யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுவாங்க. ஏன்னா அது பாதி வழியிலே வெடிக்குதால் அவங்களே திருப்பி அடிக்குதான்னு தெரியாதுல்ல ஒன்று. ஆனால் இருந்தாலும் ஈரான்கிட்ட அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குல்ல. பட் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த யான்பு ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நைட் ஒரு அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. அது நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பத்திரிக்கையும் உறுதின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு நியூஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான். பட் நேற்று தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆராக்சி அவர்களும் சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசினாங்க. பங்காளி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. பட் மறுபடியும் இன்று இரவு மிக முக்கிய பைப்லைன் அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஒன்றும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. தொடர்ந்து இது எதை நோக்கி வருது, மறுபடியும் இந்த இடத்துல ஈரான் ஓடி வந்து இது இஸ்ரேல் தான் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரேல் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க, எந்த பகுதியிலேருந்து ட்ரோன் வந்ததுன்னு தெரியும். ஒருவேளை இந்த பக்கம் ஹவுதிகள் சைடுலேருந்து வந்ததா அப்படின்னு தெரியல. ஒரே விழிப்பிதிங்கி நிற்கிறாங்க, எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஸோ தொடர்ந்து அந்த பதற்றமான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது பார்க்கலாம். ஆனால் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த ஏரியில். நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் அரசாங்கம் கொஞ்சம் தவறு விட்டுட்டாங்க, பிரேசில் போன்ற நாடுகள்லாம் முழுக்க யுவானில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்காவை தாண்டி ஒரு நாடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. பொருளாதார ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாங்கன்னா நாளைக்கு உலகம் வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி வேறு ஒரு நோக்கி போகும், நாங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாத போயிடும், அது வந்து வேறு வகையாக வளர ஆரம்பிச்சிடும், இது நாட் குட், இது வளர விடக்கூடாது, இதோடு நாங்கள் நிறுத்தணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்கா இது நிறுத்தணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஈரான் யுத்தத்தை முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஈரான் யுத்தத்தை வந்து ஒன்றும் பாதியாக விட்டுட்டு வெற்றின்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா இனி எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட மதிக்க மாட்டாங்க. அவன் கிடக்கிறான் தம்பி, ட்ரம்ப் எல்லாம் ஒரு ஆளானிடுவாங்க. அதனால் அமெரிக்கா இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க, ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க. வெளிப்படையாக அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்துவதற்கு ஏதோ ஒன்று கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எப்போவுமே யுத்தகாலம் என்பது ஏதாவது ஒரு வகையில் நிறுத்திட்டாங்கன்னா அதை அப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அது பண்ணி நிறுத்திடுவாங்க. பட் இந்த தடவை அமெரிக்கா கொஞ்சம் கிளவராக மூவ் பண்ணுவாங்க. எப்பாடுபட்டாவது நேட்டோ நாடுகளை கொண்டு வந்து உள்ளே விடலாமா, இல்லை ஒதுங்கி நின்று இஸ்ரேலை அடிக்க விடலாமா, இல்லை அரபு நாடுகளையும் கை சேர்ந்து கூட்டிகிட்டு போகலாமா, இந்த 3 டிசிஷனை வந்து விலாவரியாக பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் இந்த யுத்த காலத்தில் கூட சீனாவுக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்குன்றாங்க பாஸ்.
அந்த பிளாஸ்டிக் பொருட்களோட விலை வந்து 60% ஏறி இருக்கான். பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட்டை எல்லா அடின்னு அடிச்சிட்டாங்க. அரபு நாட்டில் அடிச்சிட்டாங்க, ஈரான் அடிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலையும் அடிச்சதுனால அங்கே ஏற்கனவே ரஷ்யா அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க உக்ரைன். தொடர்ந்து தாக்கல் அடிச்சுட்டு தாங்கிறாங்க இல்லையா? அதனால் இப்போ இன்றைக்கி சீனாவுடைய 60% பிளாஸ்டிக் தான் உலகளாவிய அளவில் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுதான். இப்போ நீங்கள் தடை விதிங்கன்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் சீனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறவங்க நீங்கள் தைரியமாக விதிக்கலாம். கமான் பாய்ஸ் கமான் அப்படின்னு கெத்தாக சொல்கிறாங்க சீனா தரப்பில் இருந்து. அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் ஏற்றுமதி அதிகம் பண்ணியிருக்காங்களாம். ஈரானில் இருக்கக்கூடிய மெஹராபாத் ரயில் நிலையங்கள் போர்க்கால அடிப்படையில் ஒரு சில பிரிட்ஜஸ் ரெடி பண்ண முடியல. பட் கீழே இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் கமர்ஷியல் அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி இல்லை, அது ஹங்கேரியனுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு. ஹங்கேரியனுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நாளைக்கு ஏப்ரல் 12 மிகப்பெரிய ஒரு தேர்தல் நடக்கப் போகிறது. அந்த தேர்தலில் பெருவாரியான திரளான வாக்குகள் இளைஞர்கள் வந்து ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்து விடுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அமெரிக்காவின் முழுமையான நம்பிக்கையை அவருக்கு அளிக்கிறோம். அதனால் அமெரிக்க மக்களே அவருக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே ஆதரவை கொடுத்திருக்கிறார். இது ஐரோப்பாவுக்குள் புகைச்சலை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து உக்ரைனுக்கு ஃபண்டு கொடுக்கறத தடுக்கிற ஒரு நாடு நேரடியாக ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள் ஆட்சி புரிந்தால் அது ரஷ்யா ஆட்சி புரிந்த மாதிரி இருக்கிற ஒரு நாடுக்கு தொடர்ந்து அமெரிக்கா ஆதரவளிக்கிறது என்றால் ஏதோ ஒரு சூட்சமத்தை கையில் எடுக்கிறது. தொடர்ந்து ஐரோப்பாவுக்குள் பிளவை ஏற்படுத்துகிற ஒரு குடுமிப்பிடியை ஹங்கேரியை உளுத்துகிறதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு பார்க்கலாம் நம்ம. உழுக்குகிறதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் நம்ம. இனி வருகின்ற தேர்தல் ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை முடிச்சிடுறேன். ஒரு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறு டாஸ் பாஸ்காஸ்ன்னு சொல்லிட்டு ரிஃபைனரி மெக்சிகோவில் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னே தெரியல. பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட்டு பெரிய அளவுக்கான எக்ஸ்போர்ட். இப்போ தான் மெக்சிகோ சிட்டியில் மற்றொரு எண்ணெய் கிணறு எரிஞ்சிட்டு இருந்தது. வழக்கமாக ரஷ்யா மீது அடிக்கிறாங்க, எரியுது. அப்புறம் இங்கே அரபு நாடுகள் எரியுது. ஆனால் அமெரிக்காவுக்குள்ள பெருசாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குல்ல. இது வந்து 2வது எண்ணெய் கிணறு பற்றி எரிஞ்சிட்ருக்கு. 2 பில்லியன் லாஸ்ன்றாங்க. எவ்வளோ பாஸ்? 2 பில்லியன் லாஸ்ன்றாங்க. அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டுமே கொடுக்குறாங்க. இதை வந்து இன்னொரு கோணத்தில் அலசி ஆராயிறாங்க. நேற்று உங்களுக்கு ஒரு பதிவு சொன்னேன். ஓன்டரிரோ கலிஃபோர்னியாவில் ஒரு 29 வயசு நபர் எனக்கு சம்பளம் சரியாக கொடுக்கலன்ட்டு ஒரு 1,00,000 ஏக்கர் அளவுக்கு, ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு, ஏக்கரில் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பறந்து விரிந்த ஒரு குடோன், அதாவது இந்த பேப்பர் டாய்லெட்டு இந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற பேப்பர் இருக்குல்ல, அதை பற்ற வச்சிட்டான். பெரிய லாஸ், மிகப்பெரிய லாஸ். கடைசியில் அவனை பிடிச்சி விசாரணை பண்ணதில்லை. அவன் யார் அப்படின்னா சேமல் அப்துல் ரஹீம். சேமல் அப்துல் ரஹீம் இருக்கிறதுனால திடீர்னு அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவன் நிஜமாகவே சம்பளம் கொடுக்கலன்றதுக்காக தான் பற்ற வச்சானா, இல்லை ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக பற்ற வச்சானா அப்படின்ற மற்றொரு திடுக்கிடும் தகவல்கள். எப்படி இது வந்து திடுக்கிடும் தகவல்களோட விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறது அமெரிக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியர்களும், அங்கே ரெஃபைனரியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாராவது இந்த மாதிரி இடக்கு முடுக்கா ஈரானுக்கு ஏதாவது பக்கபலமாக இருந்து நம்ம சிஏஏவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டாங்களான்ற கோணத்தில் அமெரிக்கா சிஏஏ விழுந்தடித்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்கிறது, கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது, கண்களில் விளக்கணை விட்டு பார்த்து கொண்டிருக்கிறது. யாராக இருக்கும், யாராவது பற்ற வச்சுருப்பாங்களா, ஊழியருடைய நேம் லிஸ்ட் எல்லாம் கொடு, எல்லாத்தையும் பார்க்கணும் செய்யணுன்ட்டு அடுத்த கட்ட விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க. பஸ் யுத்தம் வேறு லெவலில் போகுது. சிஏவுக்கே டஃப் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய லெவலில் இருக்குன்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. வெனிசுலாவை பெருசாக காப்பாற்றிட்டுன்னு சொன்னாங்க. வெனிசுலாவில் நடந்த போராட்டம் என்ன தெரியுங்களா? ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்துடலாம். எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி மெலினா ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அதையும் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்துடலாம். ஷார்ப்பாக ஒரு 4:30 வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். அந்த பதிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.